அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா SC/ST பிரிவு இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் நடைமுறை கிடையாது அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சரவையோட ஒரு முடிவை பத்தி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு கிரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம்னா 1992 இந்திரா சாணை வழக்கு இருக்கு. அந்த வழக்குல 50% மேல இடஒதுக்கீடு அப்படிங்கிறது போகக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிரீமி லேயர் அப்படிங்கிற பொருளாதாரத்துல உயர்ந்த மக்களை இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த ஒரு பெனிஃபிட்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற விஷயத்தை டிஃபைன் பண்றதுக்காக மத்திய அரசாங்கம் 1993 நமக்கு ராம்நந்தன் குழு அப்படிங்கிறத ராம்நந்தன் கமிட்டி அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகுதான் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கும். தற்போதைக்கு இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி வகுப்பினருக்கு மட்டும் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் அப்ளிகபிளா இருக்கு. அதனுடைய இன்கம் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய். இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே அந்த ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்காது. அவங்களெல்லாம் தனியா ஒதுக்கி அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? சோ இதை பத்தின ஒரு விஷயத்த சமீபத்துல ஒரு 7 பேர் கொண்ட அமர்வு உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா SC/ST வகுப்புகளுக்கு உள்ஒதுக்கீடு தரது அரசியலமைப்பு சார்ந்து பாக்குறப்ப அது அந்த ஒரு நடைமுறையை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி ஒரு வழக்கு 7 பேர் கொண்ட நீதிபதி வந்து விசாரிச்சிருப்பாங்க. இந்த அமர்வு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6:1 அப்படிங்கிற மெஜாரிட்டியில நமக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ஒதுக்கீடுகள் வழங்கப்படுறது அப்படிங்கிறது மாநில அரசாங்கங்களின் உரிமையாக இருக்கு. சப் கிளாசிபிகேஷன் இஸ் ரைட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம கூட அந்த ஜட்மெண்ட் வந்து டீப்பா பார்த்திருந்தோம். சப் கிளாசிபிகேஷன் இஸ் ரைட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்ட் தான் ஒரு மாநிலத்தில் SC/ST வகுப்புகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியலை வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டியலுக்கு கீழே மாநிலங்கள் ஒரு சமூகத்தினர் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, SC/ST வகுப்புகளுக்குள்ளேயே ஒருத்தர் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படிங்கிறத மாநில அரசாங்கத்தின் உரிமையாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் 2009 தமிழ்நாடு அருந்ததியர் ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. 2009 நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா SC வகுப்புக்குள்ளேயே SCA அப்படிங்கிற வகுப்புக்கு ஒரு 3% இடஒதுக்கீடு நம்ம கொடுத்திருக்கோம். சோ இதுதான் வந்து உள்ஒதுக்கீடு அப்படிங்கறத சொல்றோம். இந்த தீர்ப்புல முக்கியமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நீதிபதி வந்து இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை SC/ST வகுப்புகளுக்குள்ளேயும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அதை மத்திய அரசாங்கம் தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசாங்கத்தோட கையில அந்த ஒரு முடிவை வந்து விட்டுருப்பாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று அமைச்சரவை குழு கூடிச்சு, கேபினெட் மீட்டிங் நடந்துச்சு. அந்த கேபினெட் மீட்டிங்ல என்ன ஒரு விஷயத்தை ஒரு கொள்கை முடிவாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா SC/ST வகுப்புகளுக்குள்ள இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற விஷயத்தை உள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க அரசாங்கத்தினுடைய ஒரு முடிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தின விஷயங்களை தான் இந்த ஆர்டிகல்ல நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது புதிய கற்கால சான்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா நியோலித்திக் கல்ச்சரோடைய எவிடன்சஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கோவை அருகே மோனப்பாளையத்தில் நொய்யலாற்று பள்ளத்தாக்கில் புதிய கற்கால சான்றுகளை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினர் கண்டெடுத்துள்ளனர் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் அருகே நொய்யலாற்று படுகையில் பார்த்தோம்னா ஒரு நியோலித்திக் கல்ச்சருக்கான எவிடன்சஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. என்ன மாதிரியான எவிடன்சஸ் இருக்கு அப்படிங்கிறதா அடுத்தடுத்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான எவிடன்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சேமிப்பு கிடங்குகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா கரிந்த விதைகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. எலும்புகள், கற்கருவிகள், பானை ஓடுகள் ஆகியவற்றையெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈம சின்னங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, பானை ஓடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, வளர்ப்பு மற்றும் காட்டு விலங்குகளுடைய எலும்புகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, மான் கொம்புகள் கண்டறியப்பட்டிருக்கு, கல் உருண்டைகள், அரவை கற்கள், கடற்கிளிஞ்சலால் செய்யப்பட்ட மணிகள், பதகங்கள், சுடுமண் பொருட்கள், மெருகேற்றப்பட்ட கருப்பு சிவப்பு பானை வகைகள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அப்ப ஒரு கல்ச்சருக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அதுல இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர்ல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல ஒரே இடத்துல இவ்வளவு பொருட்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்மளால என்ன டிரைவ் பண்ண முடியுதுன்னா இந்த இடத்துல நியோலித்திக் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க, அதற்கான சான்றுகளாக இவ்வளவு விஷயங்களை நமக்கு கொடுக்க முடியுது. ஓகேங்களா? சோ வெஸ்டர்ன் தமிழ்நாட்டுல ஒரு நியோலித்திக் கல்ச்சர் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியுது. இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம டிரைவ் பண்ண முடியும். இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்ல பார்த்தோம்னா கடற்கிளிஞ்சலால் செய்யப்பட்ட
ஏகப்பட்ட மணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கடல் மணிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. நமக்கு நொய்யல் ஆற்றுப்படுகை அப்படிங்கிறது பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ல கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. ஸோ அங்க கடலுக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல கடல்ல இருந்து வந்தக்கூடிய ஒரு மக்கள் வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப தமிழ் மக்கள் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி நிலங்களை வகுத்து வச்சிருந்ததும் அந்த நிலங்களுக்குள்ள இருந்த வர்த்தக தொடர்பையும் இந்த ஒரு சான்றுகள் நமக்கு வெளியே கொண்டு வருது. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட்ல அதை தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த நொய்யலாற்று படுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியானது நியோலித்திக் கல்ச்சரானது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுத்திலும் மரங்கள் மலைகள் இருந்தனால நமக்கு வந்து இயற்கையாகவே ஒரு அரண் போன்ற பாதுகாப்பு அமைப்பும் இருந்துச்சு. நொய்யல் ஆறு இருந்தனால வேளாண்மைக்கான விஷயங்களும் இருந்துச்சு. அதனால இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ளோரிஷிங்கா இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளா நியோலித்திக் கல்ச்சரோட எவிடன்சஸ் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூட டைரக்ட் கொஸ்டின் தான் நமக்கு கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரீசெண்ட் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் பத்தி நம்மள லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பெரும்பாலை எக்ஸ்கவேஷனை பத்தி பார்த்திருந்தோம். கீழடியில சில பொருட்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க. வேம்பக்கோட்டையில எக்ஸ்கவேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டே வரோம். அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுறோம் அப்படின்னா அது ஒரு 15 மார்க்கா நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆர்டிகல் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.